இந்த யூனிவர்சிட்டியில் 5 வருஷம் ப்ளஸ் 1 வருஷம் இன்டர்ன்ஷிப்பு. காலேஜ் நல்லாயிருக்கு, கோச்சிங் நல்லாயிருக்கு, இந்தியாவோட ஃபீஸ் கம்மியாக இருக்குது. அதில் எஃப்எம்ஜி கோச்சிங் தராங்க. இங்கே வந்து நிறைய பேர் எஃப்எம்ஜி படித்து டாக்டரும் ஆகிட்டாங்க. இந்த யூனிவர்சிட்டி வந்து நீங்கள் சஜஷன் பண்ணுவீங்களா தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு? தாராளமாக. கம்பேரிட்டிவ்லி இந்தியாவில் கம்பேர் பண்ணுறப்போ இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நல்லா இருக்குது, இங்கே ஸ்டாஃப்ஸும் நல்லா இருக்காங்க. அதனால தாராளமாக வந்து இங்கே படிக்கலாம். We are in Jalalabad State University. தமிழே பேசலாம். இவங்க நம்ம தமிழ்நாடு தான். ஹாய். ஹாய்ண்ணா. உங்கள் பேர்? சக்தி ஹர்ஷிதா. எந்த ஊர் நீங்கள்? சிவகங்கை. ஓகே. இங்கே நீங்கள் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கிர்கிஸ்தானில் படிக்கிறீங்க. ஹவ் இஸ் யுவர் ஸ்டடீஸ் ஹியர்? நல்லா படிக்கிறீங்களா? இங்கே கோச்சிங் நல்லா இருக்கா? இங்கே மக்கள் எப்படி இருக்காங்க? நம்மளோட எப்படி இன்ட்ராக்ட் ஆகுறாங்க? ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ்நாட்டில் எம்பிபிஎஸோட ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, இங்கே ரொம்ப வெளிநாட்டில் கம்மியாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு வந்து இந்தியாவில் 25 லட்சம், இங்கே 5 வருஷங்களும் சேர்த்து 25 lakhs முடிஞ்சிடுது. இங்கே வந்து படிக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க, எஃப்எம்ஜி கிளியர் பண்ண. அதில் பெண் குழந்தைங்களாக இருக்கவங்க நீங்களாம் வந்து ரொம்ப தைரியமான ஒரு பெண், போல்ட் கேர்ள் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து வீட்டில் நிறைய அம்மா அப்பா லவ் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே இது இருக்கும், ரொம்ப கஷ்டம் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இங்கே ஒரு இருக்கீங்க, ஃபேமிலியை படித்து நல்லபடியாக டெவலப் ஆகணுங்கிறதுக்காக இருக்கீங்க, இந்த குட் காஸ்க்காக இருக்கீங்க. அதனால் ஹவு டு யூ ஃபீல் ஹியர்? டெல் மீ சம்திங் அபவுட் திஸ் யூனிவர்சிட்டி, அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் எவ்ரி திங். ஆக்சுவலி இங்கே ஸ்டடீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க இந்தியாவில் கம்பேர் பண்ணுறப்போ அப்ராட்ஸில் வந்து அந்த அளவுக்கு ஸ்டடீஸ்லாம் இருக்காது, லைக் ஸ்டாஃப்ஸ் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. பட் இங்கே வந்துட்டு நமக்கு பெஸ்ட்டு ஸ்டாஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோடு வந்துட்டு கேர்ள்ஸ்க்கு வந்து ரொம்ப சேஃபான ஒரு ஊர். இங்கே நமக்கு ஹாஸ்டலில் வந்துட்டு நிறையா லைக் செக்யூரிட்டி ரொம்ப நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதனால எந்த ஒரு பயமுமே வேணாம், பெண் குழந்தைங்க தாராளமாக வந்து படிக்கலாம். கோச்சிங்லாம் நல்லா இருக்கா? கோச்சிங் வைஸ் பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு இந்தியன் ஸ்டாஃப்ஸே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கோச்சிங் படி இங்கிலீஷில் தான் நடத்துகிறாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்க முடியுது. சக்தி ஹர்ஷிதாவோட லைஃப் இன் கிர்கிஸ்தான், ஹவு டு யூ ஃபீல்? இங்கே வந்து ஜலால்பாத் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது. ஷோகிப் சாகிப் சாருக்கு பர்த்டே. நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு ராஜ மரியாதை கொடுத்துருக்காங்க. நல்லா சூப்பராக எங்களை பார்த்துக்கிறாங்க. உங்களை எப்படி பார்த்துக்கிறாங்க? ஸோ ஃபார் ஸோ குட். நான் இப்போ ஃபைனல் இயர் வந்திருக்கேன். இதுதான் எங்களோட லாஸ்ட் கான்சர்ட். ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறோம். லைக் நிறையா கெஸ்ட் வந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் நம்ம தமிழ்லேருந்து நம்மளை மாதிரி இன்வைட் பண்ணியிருக்கிறதுக்கு. ஈகராக வெயிட் பண்ணிட்டு. இந்த காலேஜில் ஃபஸ்ட்டு ரேங்க் எடுக்கிறவங்களுக்கு $10,000 ஃப்ரீயாக தராங்க. இந்த போன தடவை ஒருத்தன் 10,000 வாங்கினாங்க. நான் பார்த்தா இந்த வருஷம் ஒரு பையன் வந்திருக்கான். நீங்கள் அடுத்த வருஷத்தை வாங்குவீங்களா? கண்டிப்பாக முயற்சி பண்ணிகிட்ருக்கோம், கண்டிப்பாக வாங்கணும். ஆனால் இந்த $10,000 தரத்துக்குன்னு எல்லாம் நல்லா படித்து நல்லா ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் ஒரு ஃபீல்டு வந்து நல்லா படிக்கிறீங்க. அது வந்து ஒரு ஸ்போர்ட்டிவாக இருக்குது. ஷோகிப் சாகிப் சாருக்கு ஒரு தேங்க்யூ சொன்னதுக்கு. எஃப்எம்ஜி இங்கே படித்து ஃபஸ்ட்டு இந்த மோடி ரவினான்னு ஒரு பொண்ணு இருந்தாங்க நேற்று. ஃபஸ்ட்டு இது எஃப்எம்ஜிலே கிளியர் பண்ணிட்டாங்க. ஏன் எப்படி கிளியர் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கோச்சிங் அவ்வளோ சூப்பராக இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது, அதனால் வந்து எஃப்எம்ஜி கிளியர் பண்ணிட்டேன். அடுத்து யூஎஸ்எம்எல்ஏ எக்ஸாம் எழுத போகிறேன், நான் யூஎஸ்ஏல போய் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கா உண்மையாக? ஆக்சுவலி வந்து இங்கே நமக்கு இந்தியாவிலேருந்து அந்த ஸ்டாஃப்ஸ் நல்லாவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எஃப்எம்ஜி எக்ஸாமை பற்றி பயப்படவே வேணாம், ஃபஸ்ட் அட்டம்ப்டில் தாராளமாக கிளியர் பண்ணலாம். சூப்பர். இந்தியாவுக்கும் இங்கேக்கும் டைமிங் டிஃப்ரென்ஸ் என்ன? ½ an hour டிஃப்ரென்ஸ். இந்தியாவில் என்ன கரன்சி யூஸ் பண்ணுறோம், இங்கே என்ன கரன்சி யூஸ் பண்ணுறோம்? இந்தியாவில் INR, இங்கே சோம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும்? 1.06. இப்போ அங்கே ஒரு ரூபா இங்கே ஒரு ரூபா தான், அங்கே 100 ரூபா இங்கே 100 ரூபா தான். சேம் கரன்சி நமக்கு ஈஸி தான், கன்வர்ஷன் எல்லாம் ஈஸி தான். ஓகே. இங்கே ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் உங்களுக்கு இருக்கா? அவ்வளோவா எதுவும் இல்லை. லைக் நம்ம வெளியில் போய் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணலைன்னா ஈஸி தான். ஏன்னா இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் தான். ஸோ நமக்கு வெளியில் போய் ஏதாச்சும் தேவை அப்படின்னா தான் நமக்கு ரஷ்யன்ஸ் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்ளம்லாம் எதுவும் பெருசாக. இங்கே வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் நம்ம கற்றுக்க தேவையில்ல, தமிழில் இங்கிலீஷில் படித்தாலே போதும். கண்டிப்பாக தாராளமாக போதும். உங்களுக்கு எந்த லாங்குவேஜஸ் எதுவும் வரல, நீங்கள் சும்மா இங்கிலீஷில் தான் படிக்கிறீங்க? ஆமாம், இங்கிலீஷ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். இங்கே எவ்வளோ ஃபீஸ் உங்களுக்கு வருது? ஆக்சுவலி ஓவரால் இப்போ 5 இயர்ஸ்க்கு பார்த்தா 20 to 25 வரும். லைக் நம்ம எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சேர்த்தோன்னா ஒரு 27-28 முடிஞ்சிடும். 28 லட்ச ரூபாயில் 5 வருஷமும் முடிச்சு இன்டர்ன்ஷிப் முடிச்சு நம்ம இந்தியா வந்துடலாம். ஆமாம், தாராளம். சூப்பர்மா, நல்லா படிங்க. வாட்ஸ் யுவர் ஃபாதர்? வீட்டில் என்ன பண்ணுறாங்க? வீட்டில் அப்பா வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அம்மா வந்துட்டு லெக்சரராக இருக்காங்க. யார் உங்களுக்கு இந்த யூனிவர்சிட்டி சஜஷன் பண்ணா? ஆக்சுவலி நாங்களாக பார்த்தது தான், நாங்களாக பார்த்து தெரிஞ்சு வந்தது. இந்த கிளைமேட் எப்படிமா இருக்கு? கிளைமேட் வந்து இப்போ நல்லா இருக்குது, பட் அப்படியே ஆப்போசிட் வெதர்ஸாக இருக்கும். வின்டரில் அப்படி தான் இருக்கும்.
அடிய மாலா ஃபேனை 18ஆம் நம்பரில் வந்து அப்படிங்கிற ரியாக்ஷனில் வந்து இருக்குது. இங்கே கம்பேரிட்டிவ்லி நல்லா இருக்கும், கிளைமேட் நல்லா இருக்கும், கூலிங்காக இருக்கும். சூப்பராக இருக்குது. ஓகே, தேங்க்யூ சாய் ஹர்ஷிதா ஃபார் கிவிங் இஸ் a great interview about கிர்கிஸ்தான். நிறைய பேர் வந்து கிர்கிஸ்தானில் சேரும் போது அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்களா இங்கே? கண்டிப்பாக. அச்சா, ஒரு வருஷம் தான், அதுக்கு மேலே சேர்ந்துருங்க, ஒரு வருஷம் தான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க. ஆமாம். ஓகே, தேங்க்யூ.